தமிழகத்திற்கான மேலும் 2 வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் மோடி காணொளியில் தொடங்கி வைக்கிறார். அதற்கான தொடக்க விழா சென்னை சென்ட்ரலில் நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். लेकिन इसे पॉलिटिसाइज कर दिया गया था। प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने इसमें बृहद बदलाव किया, इन्वेस्टमेंट को 10 गुना बढ़ाया, नई टेक्नोलॉजी अपनाने के लिए प्रेरित किया और सबसे बड़ी बात माइंडसेट बदला। इन 10 वर्षों में रेलवे नेटवर्क में 31,180 किलोमीटर नए ट्रैक जुड़े। समृद्ध फ्रांस देश, उनका पूरा रेलवे नेटवर्क, उससे अधिक इन 10 वर्षों में मोदी जी ने भारत में नए ट्रैक जोड़े। आज हर प्रतिदिन 14 किलोमीटर नए ट्रैक रेलवे के नेटवर्क में जोड़ रहे हैं। इसी तरह से इलेक्ट्रिफिकेशन की बात करें, आजादी से 200 தமிழகத்திற்கான 2 வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஏற்கனவே 5 வந்தே பாரத் ரயில் சேவைகள் உள்ள நிலையில் மேலும் 2 வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் மோடி காணொளியில் தொடங்கி வைக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில்கள் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். இதன் தொடக்க விழா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்கலாம். சுகன்யா, தற்பொழுது இந்த 2 வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பற்றி விரிவாக கூறுங்கள். எந்தெந்த நேரங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளன? தௌஃபிக், இந்த வந்தே பாரத் ரயில்கள் இயக்க விழா பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பங்கேற்றிருக்கிறார். இங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 10வது பிளாட்ஃபார்ம்ல இதற்கான விழா நடைபெற்று வருகிறது. சென்னையிலிருந்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய இணையமைச்சர் எல். முருகன், தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில், அதே போல மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் அப்படின்னு தமிழ்நாட்டிற்கு மேலும் 2 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைய நிகழ்வின் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இத்துடன் 7 வந்தே பாரத் ரயில் சேவைகள் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. இந்த ரயில்கள் இயக்கப்படும் நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்னை எக்மோர் நாகர்கோவில் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை வாரத்துல புதன்கிழமை தவிர மற்ற 6 நாட்களும் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் எக்மோர்ல இருந்து காலையில 5 மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவில்ல அதே நாள் மதியம் 1:50 நாகர்கோவிலை அடைய இருக்கிறது. இதற்கான பயண நேரம் அப்படின்னு பார்ப்பொழுது 9 மணி நேரம் ஆகுது. இதுவே நார்மலா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ஆல்ரெடி ஒரு 3 எக்ஸ்பிரஸ் இருக்கு. கன்னியாகுமரி நாகர்கோவில் போயிட்டு வர மாதிரி ஒரே நாள்லயே 3 சேவைகள் எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஸ் ரயில பயணிச்சு போனோம் அப்படின்னா இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் ரயிலை விட ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். இது 9 மணி நேரம், அது 12 மணி நேரம் தேவைப்படுகிறது. அடுத்த ரயில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையே இயக்கப்படக்கூடிய இந்த ரயில் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற 6 நாட்கள், இது புதன்கிழமை இருக்காது, இது செவ்வாய்க்கிழமை இருக்காது. இந்த ரயில் மதுரையில இருந்து அதிகாலையில 5:15 மணிக்கு புறப்பட்டு அதே நாள்ல மதியம் 1 மணிக்கு பெங்களூரை அடையும். இதற்கான பயண நேரம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது. இதுவே நார்மலா இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது அதற்கான பயண நேரம் அப்படின்னா 9:30 மணி நேரம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் டிஃபரன்ஸ் தான் இந்த மதுரை பெங்களூர் ட்ரெயின்ல இந்த வந்தே பாரத்துடைய வேகம் ஒரு 1.5 மணி நேரம் அதிகமா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது. ஆனா இதுவே டிக்கெட் விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு இடைவெளி இந்த வந்தே பாரத்துக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்கும் இருக்கு. வந்தே பாரத்தினுடைய காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எழும்பூர்ல இருந்து புறப்படும் போது சாதாரணமா நம்ம தாம்பரத்துக்கு போகணும் அப்படின்னா இதே வந்தே பாரத் ட்ரெயின்ல போகணும்னா 380 ரூபாய் ஆகும். நார்மலா ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல நம்ம தாம்பரத்துக்கு போகணும் அப்படின்னா மினிமம் டிக்கெட் 10 ரூபாய். அதுவே ஏசில அந்த மாதிரி போகணும் அப்படின்னா அதிகபட்சமா 80 ரூபாய் வரும். ஆனா அதுவே வந்தே பாரத்ல
நார்மல் டிக்கெட்ல போகணும் அப்படின்னு நினைச்சாலே அது வந்து 380 ரூபா. இதுவே ஹை கிளாஸ் டிக்கெட்ல போகணும், உயர் வகுப்பு இருக்கைகள்ல போகணும்னா இங்க இருந்து தாம்பரத்துக்கே வந்து 705 ரூபா. இதுல இருந்து நம்ம இந்த விலை இந்த டிக்கெட் கட்டண உயர்வு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்க முடியும். இங்க இருந்து நாகர்கோவிலுக்கான ட்ரெயின் அப்படிங்கும் போது நாகர்கோவிலுக்கு 1760 ரூபாய் வந்து சாதாரண ஏசி கட்டணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இதுவே வந்து உயர் வகுப்பு இருக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாகர்கோயிலுக்கு 3240 ரூபாய் அளவிற்கு கட்டணம் வந்து வந்தே பாரத்ல வந்து வசூலிக்கிறாங்க. வித் ஃபுட்னு சொல்றாங்க. அந்த வித் ஃபுட்ன்றது ஒரு 300 ரூபாய் வேண்டாம் அப்படின்னு பார்த்தா கூட 300 லெஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு 1940 ரூபாய் அளவிற்கு வந்தே பாரத்ல வந்து கட்டணம் அதிகமா இருக்கு. இதுவே நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்ல வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஒரு நாளைக்கே 3 வண்டி இருக்கு. அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இருக்கு, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்கு. இந்த ட்ரெயின்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா நார்மல் சார்ஜ் வித்தவுட் ஏசி பார்த்தோம்னா 550 ரூபா தான் டிக்கெட். 550 ரூபாய் எங்க இருக்கு? வந்தே பாரத்ல இருக்கக்கூடிய ஏசி போட்ட இந்த ட்ரெயின்ல வந்து 1760 ரூபாங்கிறது தான் இங்க வந்து நார்மல் பேசிக் டிக்கெட்டா இருக்கு. இங்க பேசிக்கோட விலை நிலவரமே கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து அதிகமா இருக்கு இந்த வந்தே பாரத்ல அப்படிங்கறதா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே போல இந்த மதுரை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் 1.5 மணி நேரம் தான் வந்து முன்ன பின்ன அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. அதுவே வந்து இந்த மதுரை டு பெங்களூருக்கு நம்ம டிராவல் பண்ணணும் ஸ்லீப்பர் கிளாஸ்ல வித்தவுட் ஏசி நம்ம போனோம் அப்படின்னா 300 ரூபாய் தான் டிக்கெட். ஆனா இதுவே வந்து வந்தே பாரத்ல நம்ம பயணிக்கும் போது ஃபர்ஸ்ட் கட்டணமே வந்து 1575 ரூபாய். 300 ரூபாயில இருந்து இங்க 1575 ரூபாய் வந்து நம்ம அதிகமா செலுத்த வேண்டியிருக்கு. அதுவே வந்து அந்த உயர்தர கட்டணம் அப்படிங்கிற கட்டணத்துல பார்க்கும் பொழுது 2865 ரூபாய் என்கிற அளவில் கட்டண வேறுபாடு இருக்கிறது. சுகன்யா, இந்த ரயில்களில் வேறு என்ன வசதிகள் சொல்லும்படியாக உள்ளன? ஃபுட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது சாப்பாடு பரிமாறப்படும் அந்த ரயில்களில்? ஆமா, சாப்பாடு இங்க வந்து பரிமாறுவாங்க. அதுக்கான கட்டணம் தான் இப்ப வந்து மதுரையில இருந்து பெங்களூருக்கான கட்டணம் வந்து 2000. उत्तर प्रदेश की राज्यपाल आनंदीबेन पटेल, तमिलनाडु के गवर्नर आर.एन. रवि, कर्नाटक के गवर्नर थावरचंद गहलोत, यूपी के मुख्यमंत्री योगी आदित्यनाथ, केंद्रीय मंत्रिमंडल के मेरे अन्य साथी, राज्यों के डिप्टी सीएम, मंत्रीगण, सांसदगण, देश के अलग अलग हिस्सों से जुड़े अन्य जनप्रतिनिधिगण, देवी और सज्जनों, आज उत्तर से दक्षिण तक देश की विकास यात्रा में एक और अध्याय जुड़ रहा है। आज से मदुरई बेंगलुरु, चेन्नई नागरकोइल और मेरठ लखनऊ के बीच वंदे भारत ट्रेनों की सेवा शुरू हो रही है। वंदे भारत ट्रेनों का ये विस्तार, ये आधुनिकता, ये रफ्तार हमारा देश विकसित भारत के लक्ष्य की ओर कदम दर कदम बढ़ रहा है। आज जो 3 वंदे भारत ट्रेनें शुरू हुई हैं, इनसे देश के महत्वपूर्ण शहर और ऐतिहासिक जगहों को कनेक्टिविटी मिली है। टेम्पल सिटी मदुरई अब आईटी सिटी बेंगलुरु से वंदे भारत के द्वारा सीधे जुड़ गया है। त्योहारों या वीकेंड पर मदुरई और बेंगलुरु के बीच आवाजाही के लिए वंदे भारत ट्रेन द्वारा काफी सुविधा होगी। साथ ही ये वंदे भारत ट्रेन तीर्थ यात्रियों के लिए भी बहुत कारगर साबित होगी। चेन्नई से
नागरकोइल रूट की वंदे भारत से भी छात्रों को, किसानों को और आईटी प्रोफेशनल्स को बहुत लाभ होगा। जिन जगहों तक वंदे भारत एक्सप्रेस की सुविधा पहुंच रही है, वहां पर्यटकों की संख्या बढ़ रही है। पर्यटकों की संख्या बढ़ने का मतलब है वहां कारोबारियों, दुकानदारों की आय में बढ़ोतरी हो रही है। हमारे यहां रोजगार के नए अवसर भी तैयार हो रहे हैं। इन ट्रेनों के लिए देशवासियों को मैं बहुत बहुत बधाई देता हूं। साथियों, विकसित भारत के लक्ष्य को पूरा करने के लिए दक्षिण के राज्यों का तेज विकास बहुत जरूरी है। दक्षिण भारत में अपार प्रतिभा है, अपार संसाधन और अपार अवसर की भूमि है। इसलिए तमिलनाडु और कर्नाटका समेत पूरे दक्षिण का विकास हमारी सरकार की प्राथमिकता है। बीते 10 वर्षों में इन राज्यों में रेलवे की विकास यात्रा इसका उदाहरण है। इस साल के बजट में हमने तमिलनाडु को 6,000 करोड़ रुपए से ज्यादा का रेलवे बजट दिया है। ये बजट 2014 की तुलना में 7 गुना से अधिक है। तमिलनाडु में 6 वंदे भारत ट्रेन पहले से ही चल रही है। इन 2 ट्रेन के साथ ये संख्या अब 8 हो जाएगी। इसी तरह कर्नाटका के लिए भी इस बार 7,000 करोड़ से ज्यादा का बजट आवंटित हुआ है। ये बजट भी 2014 की तुलना में 9 गुना अधिक है। आज वंदे भारत ट्रेनों की 8 जोड़ियां पूरे कर्नाटका को जोड़ रही हैं। साथियों, पहले के मुकाबले कई गुना ज्यादा बजट ने तमिलनाडु, कर्नाटका समेत दक्षिण भारत के राज्यों में रेल यातायात को और मजबूत किया है। इन राज्यों में रेलवे ट्रैक्स बेहतर हो रहे हैं। रेलवे ट्रैक का इलेक्ट्रिफिकेशन हो रहा है। अनेकों रेलवे स्टेशनों का आधुनिकीकरण हो रहा है। इससे लोगों की ईज ऑफ लिविंग भी बढ़ी है और ईज ऑफ डूइंग। வந்தே பாரத் ரயில் சேவைகள் தொடக்க நிகழ்வில் பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். नई ट्रेनों को चलाना हो, नए रूट्स का निर्माण हो, इन सभी पर तेजी से काम हो रहा है। इस साल के बजट में 2.5 लाख करोड़ रुपए से ज्यादा बजट रेलवे को दिया गया है। हम भारतीय रेल को उसकी पुरानी छवि से निकालने के लिए उसे हाईटेक सेवाओं से जोड़ रहे हैं। आज वंदे भारत के साथ साथ अमृत भारत ट्रेनों का भी विस्तार हो रहा है। बहुत जल्द वंदे भारत का स्लीपर वर्जन भी आने वाला है। महानगरों में लोगों को उनकी सुविधा के लिए नमो भारत ट्रेन चलाई जा रही है
और शहरों के भीतर ट्रैफिक समस्या से निजात के लिए जल्द ही वंदे मेट्रो भी शुरू होने जा रही है। साथियों, हमारे शहरों की पहचान उसके रेलवे स्टेशनों से होती रही है। अमृत भारत स्टेशन योजना से स्टेशन भी संवर रहे, शहरों को नई पहचान भी मिल रही है। आज देश के 1300 से ज्यादा रेलवे स्टेशनों को रिनोवेट किया जा रहा है। आज देश में जगह जगह एयरपोर्ट की तरह ही रेलवे स्टेशन भी बन रहे हैं। छोटे से छोटे स्टेशनों को भी अत्याधुनिक सुविधाओं से जोड़ा जा रहा है। इससे ईज ऑफ ट्रैवल भी बढ़ रहा है। साथियों, जब रेलवेज, रोडवेज, वाटरवेज जैसे कनेक्टिविटी के इंफ्रास्ट्रक्चर सशक्त होते हैं तो देश सशक्त होता है। इससे देश के सामान्य नागरिक को लाभ होता है, देश के गरीब और मध्यम वर्ग को लाभ होता है। आज देश देख रहा है कि जैसे जैसे भारत में आधुनिक इंफ्रास्ट्रक्चर का निर्माण हो रहा है, गरीबों और मध्यम वर्ग सशक्त हो रहा है, उनके लिए रोजगार के अवसर उपलब्ध हो रहे हैं। इंफ्रास्ट्रक्चर के विस्तार से गांवों में भी नए अवसर पहुंचने लगे हैं। सस्ते डेटा और डिजिटल इंफ्रास्ट्रक्चर की वजह से भी गांव में नई संभावनाएं बन रही है। जब अस्पताल, शौचालय और रिकॉर्ड संख्या में पक्के मकानों का निर्माण होता है तो सबसे गरीब को भी देश के विकास का लाभ मिलता है। जब कॉलेज, यूनिवर्सिटी और इंडस्ट्री जैसे इंफ्रास्ट्रक्चर बढ़ते हैं तो इससे नौजवानों की प्रगति की संभावना भी बढ़ती है। ऐसे ही अनेक प्रयासों के कारण बीते 10 वर्षों में 25 करोड़ लोग गरीबी से बाहर आ सके हैं।